ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கிரிக்கெட் தான், ஐபிஎல் தான். சரி, ஆர்சிபி ஜெயிச்சிட்டாங்க 12 ரனில் மும்பை இந்தியன்ஸ்க்கு எதிராக தெரிஞ்சிருக்கும். அதோட ரிவ்யூ ஆல்ரெடி நான் போட்டாச்சு. பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்கள். ஒப்பீனியன் டிஃபர்ஸ், இட் மேட்டர்ஸ். அண்ட் என்னென்ன காரணங்கள் எனக்கு தெரிஞ்சது சொன்னேன். என்னோட ஜாஸ்தி நாலேஜ் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் 2K கிட்ஸ் உங்களோட ஒப்பீனியன் கொடுத்துருங்க அதுக்கு. சரி, அதில் இருக்கிற என்ன பேச போகிறேன்? ஹார்திக் பாண்டியா போஸ்ட் மேட்ச்னு ஒன்று இருக்குல்ல, மேட்ச் முடிஞ்சான்னு வந்து பேசணுமே. அவர் சில கேள்விகள் கேட்டாங்க. அவருக்கு என்ன பதில் சொன்னார்ன்றதை டக்குன்னு ட்ரான்ஸ்லேட் பண்ணிடுறேன் நான். ரைட், இயன் பிஷப் தான் கேட்டார். அப்புறம் ஹார்திக், இந்த மேட்சை நீ எப்படி ரீட் பண்ணுறேன்னாரு. ஹவ் யூ ரீட் தி கான்டெஸ்ட், ஹோல் சுச்சுவேஷனை பற்றி சொல்லுது. அவர் ஹார்திக் பாண்டியா சொன்னார், ரன் ஃபீஸ்ட்டு, மாபெரும் விருந்து, ரன்னு, ஏகப்பட்ட ரன் வந்தது. விக்கெட்டும் ரொம்ப நல்லா, ரியலி குட் விக்கெட். நான் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், ஜஸ்ட்டு 2 ஹிட் அடிச்சிருந்தேன்னா ஜெயிச்சுருந்துருப்போம். 2 ஹிட் அவே ஃப்ரம் வின். அதாவது 2 ஹிட் அடிச்சிருந்தேன்னா 12 ரன் ஜெயிச்சுருந்துருப்போம். நான் என்கிட்ட சொல்லிகிட்டே இருந்தேன், அது மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னாரு. அதுங்க தான் அடிச்சிருக்கலாம். சூரியகுமார் யாதவ் எப்படி அவுட் ஆனார் நான் போட்டேன்ல, ஆஃப் சைட்லேருந்து நீங்கள் தூக்கி 2 ஹிட்டுலாம் ஒரு 10 பால் அங்கே மிஸ் ஆச்சு. எனவே அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு கேள்வி கேட்டார். 221 சொன்னார். விக்கெட்டில் வந்து அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இல்லை போலருக்கு ஹார்திக் பாண்டியா சொன்னார். ஆனால் அதே சமயத்தில் எக்ஸிக்யூஷன் சரியாக ப்ராப்பராக பண்ணியிருந்தால் நம்ம பேட்ஸ்மேனை ஸ்டாப் பண்ணியிருக்கலாம். அண்ட் பிச்சு இப்படி எப்படியுமே தான் இருந்தது. பட் எக்ஸிக்யூஷன் சரியா இல்லை. இந்த பிச்சுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் போலிங் போட்டிருக்கோம். எனிவே, நான் போலரை ஹார்ஷாக சொல்ல விரும்பலன்னாரு. ஆல்ரெடி சொல்லிட்டாரு, பிச்சுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் போலிங் போடலன்னு. நான் போலரை ஹார்ஷாக சொல்ல விரும்பலன்னு வேறு சொல்கிறாரு. இவரே ஒரு போலர் தானே, ஹார்ஷாக சொன்னால் அது இவருக்கும் பிரதிபலிக்கும்ல. அண்டு வேறு ஆப்ஷனே வேறு இல்லை என்கிட்ட. அண்டு 12 ரனில் ஷார்ட் ஆகிட்டோம் அப்படின்னு சொன்னார். வருத்தமானதான் அவர் சொல்கிறது. அண்டு அப்புறம் கேட்டாங்க, திலக் வர்மா நம்மந்தீர், இது என்ன பேட்டிங் காட்டுரு, ஒருத்தர் மேலே வர கீழே வர, எனக்கு ஒன்றுமே புரியல, யூ ஏகே அந்த மாதிரி கேட்டார். சொன்னார், நமன் வந்து பேட்டிங்கில் எங்கே ஒன்றும் விளையாடுவார்னு. அண்ட் ரோஹித் சர்மா இல்லாததுனால முதல்ல மேலே அமிச்சோம். ரோஹித் சர்மா வந்ததுனால ரோஹித் இல்லை, ரோஹித் சொன்னால் ரொம்ப டைம் ஆகும் சொல்ல, அப்படிம்பார். மேலே வந்ததுனால நான் நமந்தீர் வந்து லோவர் ஆர்டர் வர வேண்டியது ஆயிடுச்சு. அண்ட் இதுதான் விஷயம். அதனால் நமந்தீர் பேட்டிங் அப்படி ஃப்ளக்சுவேட் ஆச்சு அப்படின்னாரு. சரி, அது நமந்தீர் இருக்கட்டும். திலக் வர்மா அதை பற்றி சொல்ல, அது என்ன ஒரு மேட்ச் வெளில அமுச்சு விட்றீங்க நீ வேணான்னு, பாதியில் ஒரு மேட்ச் திருப்பி வேணும், கடைசி வரைக்கும் அவர் கேமில் வச்சுருந்தாருங்களா, அதை பற்றி சொல்லுங்கன்னாரு. சொன்னால் நம்ம போன மேட்ச்சில் வந்து அவருக்கு ஃபிங்கர் இன்ஜுரி இருந்தது. அது போன போஸ்ட் மேட்ச்லேயும் சொல்லியிருக்கலாம். அவர் தேவையில்லாத குழப்பம் தானே ஃபேன்ஸுக்குள்ளே இதெல்லாம். அந்த தோத்த மேட்ச்சில் சொல்கிறேன், ஃபிங்கர் இன்ஜுரி இருந்தது. அதனால தான் கோச் சொன்னார், சரியாக கனெக்ட் பண்ண முடியல, வேறு யாராவது அமுச்சு பெர்ஃபார்ம் பண்ணலான்னு தான் வேறு ஆள் வந்தது. அண்ட் பவர் பிளே எங்களுக்கு ரொம்ப க்ரூஷியலு. அண்ட் 2-3 ஓவர் நிறைய ரன்னு கொடுத்துறோம் பவர் பிளேயில். எக்ஸிக்யூஷனே நாங்கள் சரியாக பண்ணுறதில்ல அப்படின்னாரு. ஒரு படம் வந்தது திருவிளையாடல், அதில் தர்மி நாகேஷ், சிவாஜி தான் ஒரு பாட்டை எழுதி கொடுப்பாரு, சபையில் போய் பரிசு வாங்கிட்டு வாங்க, அவர் திருப்பி அமைச்சிருவாங்க, என்ன தப்பாக பாட்டை எழுதிருக்கேன்னு. வந்தோன்னே புலம்பிட்டு இருக்குப்பார். அப்போ சிவாஜி வந்து கேட்பார், பரிசு கிடைச்சதா? எல்லாம் கிடச்சிது, என்ன நடந்தது கூறும் அப்படின்னும் போது, பேசும்போது நல்லா இலக்கணமாக பேசுகிற, பாட்டு எழுதும்போது கோட்டை விட்டுரு அப்படின்னு அவர் சொல்வார். இந்த படம் வந்து 50 வருஷம் இருக்கும். அதான் என் மைண்டில் வந்தது. ஹார்திக் பாண்டியா பேசும்போது நல்லா தான் பேசுகிறாரு, எக்ஸிக்யூஷனில் கோட்டை விட்டுறாரு. போலர்ஸ் ஹார்ஷாக இருக்க விரும்பலைன்னா இவரே ஒரு போலர் கூடயே ஆல்ரெடி சொல்லிட்டீங்க போலர் சரியாக எக்ஸிக்யூட் பண்ணலன்னு. அண்ட் இதுவும் சொன்னார், ஐ டோன்ட் ஹேவ் எனி திங் எல்ஸ் டு சே, என்ன சொல்கிறது எனக்கு தெரியலன்னு. நான் கொஞ்சம் குழம்பி இருந்தார், பாவமாக தான் இருந்தது. ஆனால் ஈ பிளேட் வெல். அந்த குயிக் ஸ்கோர் கொண்டு போனால் இவங்க 30 ரனில் தோற்றுருப்பாங்க. சரி, கேட்டார், அடுத்த மேட்ச்சு இனிமேல் எல்லாம் ஜெயிக்கணும் போயிருக்க, அந்த மாதிரி கேட்டார் பிஷப்பு. ஆல்வேஸ் டேக் பாசிட்டிவ். இதுலேருந்து நான் அவங்க ஒரு பாசிட்டிவ் எடுத்துகிட்டு போகணும். என்ன பாசிட்டிவ் எடுக்க போகிறா தெரில, இருக்கட்டும். அண்ட் ப்ளே பெஸ்ட் கிரிக்கெட் ஆஃப் யுவர் லைஃப், வாழ்க்கையிலே பெஸ்ட்டு கிரிக்கெட் என்பதாக விளையாடணுன்ற மாதிரி சொன்னார். அப்படி தான் எனக்கு புரிஞ்சுது. நீங்கள் கேட்டிங்களா, அதுக்கு என்ன அர்த்தம் எனக்கு தெரியல. அண்ட் மூவ் ஃபார்வர்ட், அதை நான் எப்போது சொல்கிறது தான். வெற்றி தோல்வி சகஜம். உழுவுறது எந்திரிக்கிறதுக்கு, உழுதே கிடக்கூடாது, எந்திரி, கெட்டப், மூவ் ஃபார்வர்ட், அப்படி தான் நம்ம சொல்கிறது. அது ஸ்பெஷலி ஸ்போர்ட்ஸில். பாப்பா இனி வரும் மேட்சஸ்லாம் அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு. இதுதான் ஹார்திக் பாண்டியா சொன்னது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? திட்டுறவங்க திட்டுங்க கீழே. மற்றபடி உங்கள் 14 மேட்ச் தோத்துட்டாரு 19 மேட்ச்சில் கேப்டனாக, அது வேறு மைண்டில் வச்சுக்கணும். ஒரே 10 பேர். நன்றி. லைக், கமெண்ட், சேனல், சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஸோ மச்.